முந்தின வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சோமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எலும்பினோன்னே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளில எடுத்து வச்சிடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அது கூல் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லா வேலையும் செல்ஃப் கேர்லாம் முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சு சமைக்க ரெடி பண்ணணும் அப்படின்னா கூலிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே அதை எடுத்து வெளியில் வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சின்ன வெங்காய சட்னி, தோசை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயத்தை லோ ஃப்ளேமில் குக் பண்ணுற சமயத்திலேயே நம்ம க்ரீன் புலாவும் ரெடி பண்ணிடலாம். குக்கரில் 1½ டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அன்னாச்சி பூ, பட்டை, பிரிஞ்சி இலை, 2 பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ முந்தின நாளே பாக்ஸில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால ஒரு 2 டைம் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்குன்னா மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இது மட்டும் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூட வேறு எந்த இதுவுமே நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறது இல்லை. இதை பல்லாரி வதங்கினதுக்கு பிறகு அதோடு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஷார்ட்டேஜ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே அது உள்ளே போட்டுட்டு பச்சை பட்டாணி, ஒரு தக்காளி பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த டைம்லேயே உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் காய்கறியில் எல்லாத்துலேயுமே வதங்கும் போதே உப்பு பிடிச்சி வரும். 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நல்லா வடிகட்டி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஒருவேளை டைம் ஆகும் அப்படின்னா முன்னக்கூட்டியே ஊற வச்சிட்டிங்க, ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னக்கூட்டி நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா 20 நிமிஷம் கரெக்டாக ஆனோடனே அதை வடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு அரிப்பில் தட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இருக்கிற எக்ஸஸ் வாட்டரும் அதில் இறங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்போது கணக்கில் எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றி குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே அது வேக ஆரம்பிச்சிடும். இப்படி வெந்து வந்ததுக்கப்புறம் தம் போட்டு இறக்கணும் அப்படின்னா சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிட்டு 10 நிமிஷத்தில் தான் முந்தின நாள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தனால ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெங்காய சட்னி ரெடி பண்ணிட்டு பசங்க, ஹஸ்பண்டு எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு கிளம்பி போயாச்சு. இப்போ வந்து பெட்ரூமில் நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அங்கே இருந்த ஹாலுக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா பெட்ரூமு கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்குமே. பசங்களுக்கு வந்து வளர்ந்ததுனால காலை தட்டிக்கிட்டே இருக்குது. சரி டைம் இருக்கும்போது நம்ம இதை வந்து ஹாலுக்கே மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் லன்ச் எனக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் 65, அது கூடயே வந்து காலிஃப்ளவரும் நம்ம முந்தின நாள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அது 65, ரைத்தா, ஒரு ஹாஃப் ஆயில் போட்டு நான் ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. கொஞ்சம் எடிட்டிங் அந்த மாதிரி வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல யோசிச்சுட்டு ஈவினிங் வந்தோடனே பசங்க வந்து காலையிலே நம்ம வந்து புலாவ் கொடுத்து விட்ருந்தோமா, அதனால் வந்து இப்போ வந்து நூடுல்ஸும் அது கூட ஒரு காஃபியும் போட்டு பசங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு அவங்க பேட்மிண்டன் கிளாஸ்க்கு விளாட போயிட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால பூஜை பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்மார்ட் பஜாரில் போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்பப்போ தேவைப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறேன். ஏன்னா இப்போல்லாம் ஃபுல்லாக டம்ப் பண்ணி நம்ம வாங்கி வச்சோம்னா திருப்பி வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்கோம். வீக்லி ஒன்ஸு நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகுறதுக்காகவே இப்போல்லாம் நான் வந்து போயிட்டுருக்கேன் கடைகளுக்கு. நம்ம ஊரில் இருக்கிற வரைக்கும் நம்ம கோவிலுக்கு போவோம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்கோம். முக்கியமாக என்னோடய அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு வாரம் நான் வெளியில் போயிடுவேன். இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் டைம் இருக்கிறதுனால, டைம் பாஸ் ஆகணுங்கிறதுனால வீக்கெண்டில் இப்போ கடைக்கெலாம் போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு தேவையான பொருள், கம்மியான பொருள் தான். அடிக்கடி நம்ம கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால அதிகமான பொருள் வாங்காமல் நம்மளே வந்து கவனிச்சுக்கிடணும். அந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வெளியூரில் வந்து இருக்கும்போது நம்மளோட செலவுகள் எல்லாம் சமாளிக்க முடியும். நைட்டு டின்னருக்கு வந்து கோதுமை தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கோதுமை தோசைக்கு எப்போதுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வந்து கலந்து வச்சுட்டு எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பல்லாரி, கருவேப்பிலலாம் போட்டு வதக்கி விடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மார்னிங் வச்ச தக்காளி சட்னி மிச்சம் இருந்தது. அதை வச்சே இன்றைக்கி நைட்டு டின்னரையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்பரேஷனுக்குலாம் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பவர் கட்டுங்கப்போ நம்ம காலையிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லா ஒர்க்கையுமே ஒரு 7:30, 8 முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் இதை மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த பொரியல் பண்ணும்போது நம்மளுக்கு சாப்பிங் புல்லை போட்டு நல்லா சீக்கிரமாக சாப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மார்னிங் வந்து சாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கிடுங்கிறதுனால நான் முந்தின நாள் என்ன தேவையோ அதை எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் தான் நெக்ஸ்ட் டேக்கு குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங்க்கு வந்து கார்ன் ரெடி பண்ணி கொடுத்துடணும். கேரட் பொரியல், பசங்களுக்கு ஜூஸுக்கு வந்து முலாம்பழம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாலும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து இன்றைக்கே ஒரு
கிளாஸ் பாலும் உள்ளே எடுத்து வச்சுட்டேன். டக்குனு நாளைக்கு வந்து ஜூஸ் போட்டு குடுத்துரலாம் அப்படிங்கிறதுனால, ரிலையன்ஸுக்கு போயிருக்கும்போது, வீட்டுக்குன்னு சின்ன சின்ன பொருள் கண்டிப்பா வாங்குவேன். அதில ஒரு பொருள் வாங்குனனாலும், போயிட்டு வந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே எனக்கு இருக்காது. எப்படியாச்சும் என் ஹஸ்பண்ட கெஞ்சி கூத்தாடியாவது ஒரு பவுலோ, ஒரு பிளேட்டோ ஏதோ ஒண்ணு வாங்கிருவேன். ஸோ இதெல்லாம் நான் ஒவ்வொரு டைமும் போகும்போது வாங்கணும், வாங்கணும்னு நெனச்சிட்டே வருவேன். அத நெக்ஸ்ட் டைம் போம்போது வாங்கிட்டு வந்துருவேன். ஸோ அப்படி வாங்குன பொருள் இந்த வீடியோவோட கன்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட்டு இருக்கும். தேவையான ப்ரீ ப்ரிப்பரேஷன் என்னென்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.